பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவிற்கு பொதுமக்கள் மற்றும் வாசகர்களின் வருகை அதிகரித்துள்ளது. 5வது நாளான செவ்வாய்க்கிழமை வரையிலும் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் புத்தகங்கள் விற்பனையாகி உள்ளன. பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம், மக்கள் பண்பாட்டு மன்றம் மற்றும் பபாசி இணைந்து நடத்துகிறது இந்த புத்தக திருவிழாவை. கடந்த 31ஆம் தேதி தொடங்கிய இந்த புத்தக திருவிழா வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 100க்கும் மேற்பட்ட அரங்குகளில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 5ஆம் நாளில் மாணவ மாணவியர், பொதுமக்கள் என 10,000க்கும் அதிகமானோர் புத்தக காட்சிக்கு சென்றுள்ளனர். அரசு தேர்வுக்கு தயாராகி வரும் இளைஞர்களின் வருகையும் பெருமளவில் காணப்படுகிறது. இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. எல்லா கல்வி நிறுவனங்களும், விளம்பரங்களும், எல்லா கல்லூரியும் எந்தெந்த காலத்தில் என்னென்ன படிப்பு இருக்கு, எந்தெந்த வகையான இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு. எங்க பேர குழந்தைங்களுக்கு நாங்க கதை புக்கு எடுத்துட்டு இருக்கோம் சார். வீட்டு கதைகள், சின்ன சின்ன குட்டி கதைகளா எடுத்துட்டு போய் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லி நாங்க வாங்கிட்டு இருக்கோம். ஸ்கூல் புக்கா இருக்காங்க, இல்லை வேற ஆன்மீக புக்கமா இருக்கட்டும், இல்லை வரலாறு புக்கா இருக்கட்டும், இல்லை நம்ம தமிழ்நாட்டு வரலாறு, இந்திய வரலாறு, எதை எடுத்தாலும் நம்ம ஈஸியா ஒரு இடத்துல வாங்க முடியுது எல்லா புக்குமே. சிறைவாசிகளுக்கான ஏற்பாடு கூண்டுக்குள் வனம் என்ற அரங்கு கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இங்கு சிறை கைதிகளுக்காக புத்தக கொடை வழங்கப்படுகிறது. நல்ல நல்ல புத்தகங்கள் சிறைவாசிகள் வாழ்வை சீர்திருத்தும் என்கிறார் மத்திய சிறை தலைமை காவலர். இப்போ இருக்க காலகட்டத்தில் உள்ள சிறைவாசி நிறைய பேர் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. படிப்பும் அது முக்கியமான சம்பந்தம். நிறைய சிறைவாசி இந்த லைப்ரரி புக்கு, இதுமாரி நிறைய புக்கு டொனேஷன் பண்ணுற புக்கெல்லாம் படிக்கிறாங்க சார். அவங்க மனநல மேக்சிமம் நல்லா மாற வாய்ப்பு இருக்குது சார். புத்தக திருவிழாவின் சிறப்பு அம்சமாக இந்த முறை ஓவிய காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அஜித் என்பவர் வரைந்த ஓவியங்கள் பார்வையாளர்களை சுண்டி இழுக்கின்றன. இது ரொம்ப நாள் கனவுன்னு சொல்லலாம். ஒரு 4 வருஷமா இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் பெயிண்டிங் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகுது. இதே ஃபீல்டில் தான் இருக்கேன். ஸோ இந்த பெரம்பலூரில் முறையாக புத்தக கண்காட்சியில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. பெரம்பலூர் புத்தக திருவிழாவில் குழந்தைகளுக்கான ஓவியம், கதை புத்தகங்களும், அரசியல், சமையல் குறிப்பு, ஆன்மீகம், அரசு பொதுத் தேர்வு சார்ந்த புத்தகங்கள் பெருமளவில் விற்பனையாகி வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் அரங்கு உரிமையாளர்கள். அறிவு களஞ்சியங்களை அள்ளிச் செல்லும் இளைய தலைமுறையினரின் வாசிப்பு ஆர்வம் சமூகத்திற்கு ஆரோக்கியமானதுதான். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அச்சுத ராஜகோபால்.